ஒரு ரொம்ப அழகான காம்பேக்டாக ஒரு ஹவுஸ் வந்து ஒரு கிச்சன் அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமில் கூட நீங்கள் சின்ன ஒரு தடுப்பு போட்ட ஒரு ஹால், ஒரு 20 அடி கண்டெய்னரில் இது எங்களால் கொடுக்க முடியும். 3 லட்ச ரூபாய்க்கு எங்களால் இது தர முடியும். குறைஞ்சபட்சம் 3 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா அழகான ஒரு வீடு கொடுத்துருவோம். அதிகபட்சம் அப்படின்னா ஒரு ஹைஃபையாக எனக்கு வேணும் அப்படின்னா எந்த அளவில் என்ன விலையில் இருக்கும்? 15 லட்சத்துலேருந்து 20 லட்சத்தில் உங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டாக 40 அடி கண்டெய்னரில் பண்ணிட முடியும். டபுள் பெட்ரூமு அட்டாச்சு, ஒரு ஹாலு, ஒரு சிட் அவுட் வெளியில், அது கொடுத்து ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சத்தில் கொடுக்க முடியும். இப்போது இந்த கண்டெய்னரில் இன்னொரு கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது மேம், இப்போ நம்ம வந்து இது வெட்ட வெளியில் தான் வைக்க போகிறோம். இது மழையும் தாங்கணும், வெயில் எல்லாத்தையுமே தாங்கி நிற்கணும். இப்போ இந்த ஹீட்டை எப்படி அது மற்ற கட்டடங்கள் மாதிரி இது தாங்குமா? அதுக்கு தான் இது பிளைனாக இரும்பு கண்டெய்னரில் போய் நம்ம வேலை செய்ய போகிறதில்ல. இதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பேனல்னு ஒன்று இருக்குது. இப்போ இரும்புலேருந்து உள்ள தெர்மோகோல் வைக்கலாம், இல்லை கிளாஸ் ஊல் இருக்குது அது உள்ளே வைக்கலாம். இது இல்லைன்னா பஃப் பேனல்லே வருது. அப்படியே நீங்கள் அந்த இதில் வந்து பஃப் பேனல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான காற்றோ அதிகமான வெயிலோ அதிகமான மழையோடைய தன்மை வெளியில் தெரியாது. அவுட்டர் மாய்ஸ்சரைசர் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோ உள்ளே உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நாங்கள் கண்டெய்னரில் கொடுக்கறது வீடுக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் சொல்லி கொடுப்போம்னா, நிறைய வெண்டிலேஷன் கொடுப்போம், நிறைய ஜன்னல்களில் கொடுப்போம். அதை தாண்டி ஏசியும் பண்ணிப்பாங்க அந்த வீட்டுக்கு. அப்படி தானே தவிர இப்போ நீங்கள் கட்டிடமே கட்டினாலும் புழுக்கம் மே மாதம் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு உள்ள புழுக்கமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் புழுக்கம் இருக்காது. ஏன்னா உட்டு தான் உள்ளே கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா வெளியில் இரும்பாக தெரியும், உள்ளே போனீங்கன்னா மரம் வீடு எப்படி இருக்கும் உள்ளே, அந்த செட்டப்பில் தான் உள்ளே இருக்குமே. அதனால் அதிகபட்சமான பாதிப்பு இருக்காது. இப்போ இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் மேடம்? எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா இதை பராமரிக்கிற மாதிரி இருக்கும்? ஏன்னா இது நம்ம கண்டெய்னர்னால இரும்பு தான், ஸோ இது துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் வருமா? இல்லை, இதில் வந்து மெயின்டெனன்ஸ் வரத்துக்கு வந்து உங்களுக்கு நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி சுண்ணாம்படிக்கிற வேலை, லீக்கேஜு அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதில் மெயின்டெனன்ஸ்னால் நீங்கள் 5 இயர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் இயர்லி வேணும்னா ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ் வந்து அவுட்ரு பெயிண்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 30 வருஷம் சர்வீஸில் எப்படி கடந்த 15 வருஷமாக வெறும் வீடுகள் தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டெய்னர் வீடுகளும் ஆஃபீஸ் தான். எனக்கு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்ததே இல்லை. லீக் ஆகுது, இல்லைனா உள்ளே வந்து பிரிஞ்சிருச்சு, ஒயர் வந்து அருந்து போச்சு, அது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னா அவங்கக்கிட்ட நான் டச் வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்கள் வீடு எப்படி இருக்குது, என்ன மாதிரி பொசிஷனில் நான் கரண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ்னு எனக்கு தெரிஞ்சு பெரிய செலவு ஒன்றும் கிடையாது. இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அவுட்டரில் பெயிண்டிங் மட்டும்தான். சில பேர் டெக்கரேஷன்ஸு இன்டீரியர் எதை மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். மற்றபடி பெரிய செலவு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் தெர்மாக்கோல், கிளாஸ் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சொன்னீங்களா மேம், அதுக்கு என்னென்ன வித்தியாசம், காஸ்ட் வைஸ் என்ன வித்தியாசங்கள் வருமே? இப்போ நீங்கள் வந்து இதில் சிம்பிள் இன்சுலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர்மாக்கோல். அது வந்து எப்படின்னா, இப்போ கண்டெய்னரில் கதவு ஜன்னல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் உட்டனில் ஃப்ரேம் கொடுப்போம். அந்த ஃப்ரேம்க்கு நடுவில் தெர்மோகோல் வச்சுட்டு மேலே பலகை இது பண்ணிவிடுவோம். அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. MDF வைக்கலாம், நவப்பென் வைக்கலாம், ஆர்டினரி பிளைவுட் அடிக்கலாம். இப்போ சிமெண்ட் ஃபைபர்னு வந்திருக்கு. அந்த ஷீட் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டு உள்ள வால் எப்படி இருக்கும், சிமெண்ட் வால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, வாட் எவர் யூ வாண்ட் இன்டீரியர் டெக்கரேஷன் அதை பண்ணிக்கலாம்.